ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். இன்றைக்கு முதல் திருமொழியில உருவுடையாருங்கிற 6வது பாசுர விளக்கத்தை பார்க்கலாம். நோன்பு அப்படின்னா அதை பண்ணி வைக்கிறதுக்கு சாஸ்திரிகள் வேணும் இல்லையா? பாடசாலை பையன்கள்லாம் வந்தாளாம். அவ எப்படி இருந்தா அப்படிங்கிறத சொல்றா. உருவுடையார், இளையார்கள், நல்லார், ஒத்துவல்லார். உருவுடையார் அப்படின்னா நல்ல அழகு உடையவர்கள். வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டு குடுமியோட பூனல் போட்ட பையன்களை பார்த்தா பிரம்ம தேஜஸ் ஒளி வீசும் இல்லையா? அந்த மாதிரி இந்த பாடசாலை பையன்கள் வந்தாளாம். காக பக்ஷதரவ் வீரவ்னு ராமருடைய குடுமியை பார்த்து மோகிக்காதவாளே கிடையாதாம். வந்தவாள்லாம் இளையார்கள், சமுபஸ்தித யௌவனவுன்னு நல்ல இளமையோடு இருந்தார்களாம். ஒத்துவல்லார்னா வேதத்துல நல்ல வலிமை பெற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். நோன்பை நடத்தி வைக்கிறதுக்காக கையில புஸ்தகங்களை எடுத்துட்டு வந்தாளாம். இவாளை பார்த்து ஆண்டாளும் இவளுடைய தோழிகளும் சங்கோஜப்படலையோ அப்படின்னு தோணும். ஆனா இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை உத்தவனை பார்த்த கோபிகைகளை உதாகரிக்கிறார். உத்தவன் நல்ல அழகு, நல்ல படிப்பாளி, சாட்சாத் பிரகஸ்பதேகே சிஷ்ய உத்தவோ புத்தி சக்தமகன்னு பிரகஸ்பதி கிட்ட பயின்றவர். நல்ல ரசிகர், கண்ணபிரானுடைய தோழன். அவனுக்கு உறவு முறையாய் இருந்ததுனால கண்ணனுடைய ஜாடையும் அவனுக்கு இருக்குமா. அச்சுத வேஷபூஷணகன்னு கண்ணனோட மாலை, அவனுடைய பீதாம்பரம், சந்தனம் இவைகளை தரிச்சுண்டு கண்ணனைப் போலவே இருப்பார் இந்த உத்தவன். கோகுலத்துக்கு வந்த உத்தவனை கோபிகைகள் முதல்ல பார்த்து சங்கோஜப்பட்டாளாம். உத்தவரும் வந்தே நந்த பிரஜஸ்திரீனாம் பாதரேணும்னு அவளுடைய திருவடி தூளியை பார்த்துட்டே தான் பேசினாராம். அவரும் சங்கோஜப்பட்டாராம். கொஞ்ச நாள் அங்கேயே தங்கினதுக்கு அப்புறம் நிறைய 2 பேரும் பேசினார்கள், சுதந்திரமாக பழகினார்கள். ஏன்னா இவருடைய ஆச்சாரத்துல அவ்வளவு நம்பிக்கை அவளுக்கெல்லாம். உத்தவர் பரம பாகவதனாச்சே. நக்ரோதோ நச்சமாச்சரியம் நலோபோ நாசுபா மதிகின்னு பகவத் பக்தர்கள் கிட்ட காமம், குரோதம், மதம், மாத்சரியம், அசூயை முதலிய கெட்ட குணங்கள்லாம் அண்டவே அண்டார். இது மாதிரி தான் ஆண்டாள் நாச்சியாரும் இவளின் தோழிகளும் நோன்பை பண்ணி வைக்க வந்த பாடசாலை சாஸ்திரிகள் கிட்ட பழகினார்கள். அந்த சாஸ்திரிகள்லாம் எப்படிப்பட்டவா? நல்லார்கள் அப்படிங்கிறார். இந்த பையன்கள் கோஷ்டியில ஒரு குட்டி சாஸ்திரிகளா கண்ணன் ராதைக்கு வந்த மாதிரி எங்களுக்கும் வரக்கூடாதோ அப்படின்னு ஆசைப்படுறானா நம்ம ஆண்டாள் நாச்சியார். ராதைக்கு வந்தானா கண்ணன். எப்படி வந்தான்? ஸ்ரீகண்ட சாஸ்திரின்னு பெயர் சொல்லிட்டு கண்ணன் ராதையோட நோன்புக்கு வந்தானா. ராதையும் பக்தியோட அவனுக்கு பூஜை பண்ணினா. ராதையுடைய கரஸ்பரிசத்துக்கு ஆசைப்பட்டு கண்ணன் எந்த ரூபம் எடுக்கவும் தயங்க மாட்டான்னு தெரியுது. இப்படி நல்ல ஆச்சார அனுஷ்டானமும் அழகும் இளமையும் சதாச்சாரமும் உடைய சாஸ்திரிகளை கொண்டு விடியற்காலம்புற விதி பிசகாமல் நாங்கள்லாம் நோன்பு நோக்கின்றோம் காமதேவா அப்படின்னு காமதேவன்கிட்ட சொன்னான். அப்படி பண்ணிட்டு இருக்கிற போது ஒரு பங்குனி நன்னாள் அன்னைக்கு என்னாச்சு அப்படின்னா, தெருவிடை எதிர்கொண்டு திருவீதி உலா வராராம் எம்பெருமான். குட்டிகள்லாம் நோன்பு நோத்துட்டு வரதுகள் இவாளுக்கு கிருப்பை பண்ணணும்னு வராராம் அவர். அந்த சமயம் அவருடைய வடிவழக வர்ணிக்கிறார் நம்ம ஆண்டாள். கருவுடை முகில் வண்ணன், காயாம்பூ வண்ணன், கருவிளை போல் வண்ணன், கமல வண்ணன், நீருண்ட மேகம் போல குளிர்ச்சியாகவும் கருமையாகவும் இருப்பான் முகில் வண்ணன். ஆனா பளபளன்னு இருக்காது இல்லையா? அதனால அடுத்ததா பளபளப்புக்கு சொல்ற காயாம்பூ வண்ணன் அப்படிங்கிறான். காயாம்பூ பளபளன்னு மினுமினுப்போட இருக்குமா. ஆனா அந்த காயாம்பூ கூட கடினமா இருக்கும். அதனால மென்மையான ஒரு புஷ்பத்தை சொல்ற. எது மென்மையான புஷ்பம்னா கருவிளைப்பூ. அது ரொம்ப மென்மையான புஷ்பம். இப்படி கண்ணனோட கருமை குளுமையை சொன்னா, பொலிவு உடையவன்னு சொன்னா, கோமளமானவன்னு சொன்னா, அவனுடைய முகம் கமலம் போன்றது. இப்படி அவனோட அழகை சொல்லி அவன் எப்படி அனுகிரகம் பண்ணணுங்கிறதையும் சொல்ற. எப்படி அனுகிரகம் பண்ணணும்னா,
திருவுடை முகத்தினில் திருக்கண்களால் திருந்தவே நோக்கி அருளணும் அப்படிங்கிறார். நாங்கள்லாம் திருவுடை முகலாவண்யம் உடையவர்கள் கண்ணா, எங்களை உம்மோட திருக்கண்கள்னால கடாட்சம் பண்ணு அப்படின்னா. சரி, கடாட்சம் பண்ணிவிடுறே அப்படின்னு சொன்னான் கண்ணன். உடனே ஆண்டாள் சொல்றார், எல்லாரையும் பார்க்கறது மாதிரி எங்களை நீ பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்கணும் உங்களை அப்படின்னு கேட்டான் கண்ணன். திருந்தவே நோக்கு அப்படிங்கிறான். இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார். எப்படி வியாக்கியானம் பண்றாருன்னா, சோலையை பார்ப்பது போலே பார்க்காமல் விசேஷ கடாட்சம் பண்ணணும் அப்படிங்கிறார் அவர். வா, சோலையை பார்த்துட்டு வரலாம்னு சொல்றது போல எங்களோட கூட்டத்தை நீ பார்க்க கூடாது, விசேஷ கடாட்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாளாம் ஆண்டாள். அது என்ன விசேஷ கடாட்சம் அப்படின்னா, எங்கள் கடாட்சத்துக்காக அவன் ஏங்கணும், நாங்கள் படும் பாடெல்லாம் அவனும் படணும், நாங்க செய்யற இந்த மாசி நோன்பை அவனும் செய்யணும், இதுவே விசேஷ கடாட்சம் அப்படின்னு ஆண்டாள் சொல்வதாக வியாக்கியானம் பண்றார் பெரியவாச்சான் பிள்ளை. விதி பிசகாமல் மாசி மாதத்துல தொடங்கி பங்குனியிலும் தொடர்ந்து இந்த நோன்பை நோக்கிறோம் காமதேவா. எம்பெருமானுடைய விசேஷ கடாட்சம் எங்கள் மேல படுற மாதிரி நீ பண்ணு அப்படின்னு காமதேவனை பிரார்த்திக்கிறா ஆண்டாள் இந்த பாசுரத்துல. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.